சாந்தி, சாந்தி, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு ஏதாவது வேணுமா? வேணும்னா சொல்லு, வரும்போது வாங்கிட்டு வரேன். நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் கிழக்கு பார்த்து நில்லுங்களேன். கிழக்கா? இந்த பக்கம். அப்படி இருங்க, வரேன். ஏய், எங்க வர்ற? எனக்கு டைம் ஆகுது. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, சீக்கிரம் வா. கடவுளே, வாட் நான்சென்ஸ்? எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இதை கட்டிக்கிட்டா எந்த ஆபத்தும் வராது. ஸ்டாப் திஸ் ரபிஷ். இதை கட்டிக்காமலேயே நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, அதிகமா படிச்சா எல்லாருமே இப்படித்தான் பேசுறாங்க. இதை கொடுத்த சாமியார் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் உன்னோட வச்சுக்க. நான் சொல்றதை அலட்சியப்படுத்தாதீங்க, கட்டிக்கங்க. சாந்தி, உன்னோட ஆர்ப்பாட்டத்துக்கு அறவே கிடையாதா? இந்த தாயத்தோட நான் ஆபீஸுக்கு போனா ஆபீஸுக்கு வரல என்ன பார்த்து சிரிக்க மாட்டான். இப்ப தாயத்து அப்புறம் விபூதி இப்படியே போச்சனா அப்புறம் வேப்பலையும் கைமா தான் நீ என்ன ஆபீஸுக்கு வெளியே அனுப்புற. அன்னைக்கு என்னடா வீட்டுல போடுற ஹவுஸ் கோட்டோட ஃபேக்டரிக்கு வந்து என் மானத்தை வாங்கிட்டேன். சாந்தி, I tell you there is a limit for everything. பாலு, எனக்காக கட்டிக்கங்க ப்ளீஸ். போல going. Idiot. சாந்தி, வழக்கம் போல கோவமா? ஐயோ, எனக்கு வேணாம். என் தலையில வச்சு விடுங்க. அது ஆமா, நம்ம கார் என்னாச்சு? அதை விட்டுதான் இதை வாங்கிட்டு வந்தேன். சும்மா விளையாடாதீங்க. கார் என்னாச்சு? வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, ஆக்சிடென்டா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. திடீர்னு கார்ல பிரேக் ஃபெயில் ஆச்சு. அந்த சமயம் பார்த்து ஒரு கர்ப்பிணி பொண்ணு குறுக்க வந்துட்டா. அந்த பொண்ணு பண்ண புண்ணியம், நேரா காரை கொண்டு போய் ஒரு லேம்ப் போஸ்ட்ல மோதி நிறுத்தினேன். கர்ப்பிணி பெண் மேல மோத போனீங்களா? இப்படி எல்லாம் நடக்கணும்தான் காலையில அந்த தாயத்தை கட்ட வந்த. அது உங்களுக்கு அசிங்கமா தெரிஞ்சது. சரி சரி வா. இது என்ன தகடு? ஐயோ, தகடு இல்லைங்க, எந்திரம். சாமியார் மந்திரிச்சு கொடுத்தது. இது இங்க இருந்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. மாட்டிட்டு வாங்க. கொஞ்சம் இல்லையா? அம்மா, ஏயா இந்த ஓட்டம் ஓடி வர்றீங்க? இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா? நான் தான் வீட்டுக்கு வரமுடியல. நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட? இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்ட, என் மனசு கேட்கலையே. ஏயா, உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம். சரி, நாமளாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன்.
மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா நான் எதுக்கு? நீ எதுக்கே வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பாத்துட்டு வரேன். பணமா திடீர்னு கேட்டா எப்படி? யோ, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்றேன்? நீயே இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற யார்கிட்டயா போய் கேட்பேன்? அதுக்காக நீ ஏன் வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்சா நானே வந்துருப்பேன்ல. அடியே, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அதே எங்க அப்பா பூமியா ஆடுது. ஆடியா? ஆடும். வாடி சக்காலத்தி. ஐயா, குத்துக்கலாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன், உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு? அஞ்சல, என்ன இங்க ஒரே கூச்சல்? இது என்ன வீடா இல்ல சண்டை கடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா. இது கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணி இருக்கு. அவன் என்னடா வயித்த தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேக்குறான். அவரை அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறான், மூக்குப்படி போடுறான். யோ, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அஞ்சலிக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன நல்ல டயர் மாதிரியா இருக்கா? பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி? அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஓ மை காட்! அம்மா, நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவ யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரன் பொண்டாட்டி. வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ, என்ன அஞ்சல இவ்வளவு நாள் பழகுற, உன் புருஷனை புரிஞ்சுக்க முடியல? என்னை தான் புரிஞ்சா? யோ, மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு என் ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனவீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ? இந்தம்மா. ஐயோ, என்னம்மா இது? நீங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு. நீங்க நல்லா இருக்கணுமா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ, இந்த புடவை கிடைச்சதே போதும். உன் கணவன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே. என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லி இருக்காரு. அதான். உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்ற? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. கரண்ட் போய் ஃபேன் இல்லாம நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். நீ என்ன ஆனாலும் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க சாந்தி. நீ புதுசா என்ன சொல்ல போற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அந்த போட்டோல இருக்கிற வருஷப்படி செத்து போனதுனால அந்த வரிசையில அடுத்ததா நிக்கிற நானும் செத்து போறேன். நீ ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்துட்ட இல்லையா? அது மட்டும் இல்ல, நிவாசோட டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான் செத்து போன 3 பேருமே ஒவ்வொரு மாசமும் 24ஆம் தேதி செத்து போயிருக்காங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு ஜூலை 15. கரையில வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கேரண்டி தரான். கேரண்டி தர முடியாத ஒரே ஒரு பொருள் நம்ம உயிர் தான். இப்ப என் உயிருக்கும் கேரண்டி பீரியட் வந்துடுச்சு. இன்னும் 9 நாள் தான் நான் உயிரோட இருக்க போறேன். உன் கணக்கு படி இல்லையா? சாந்தி, ஒண்ணு பண்ணுவோமே. இந்த 9 நாளும் நாம 2 பேரும் ஜாலியா இருந்துடுவோமே. பாத்தியா, இந்த போட்டோ இப்ப நமக்கு விரஞ்சல இருக்கு. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். நான் மட்டும் இல்ல, அந்த பணங்காடு சாமியாரும் அதைத்தான் சொன்னாரு. அப்படியே அவர் சொன்னது பொய்னா, நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது கார்ல பிரேக் ஃபெயில் ஆகி ஒரு கர்ப்பிணி பெண் மேல மோத போனீங்களே, அது ஏன்? இன்னைக்கு என் கார்ல பிரேக் ஃபெயில் ஆனதே ஒரு தற்செயலான நிகழ்ச்சி. தட்ஸ் ஆல். அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் அந்த 24ஆம் தேதி அதுவும் தற்செயல் தான். ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். அப்ப இந்த போட்டோல இருக்கிற வரிசை? சாந்தி, நீ என்ன ரொம்ப குழப்புற. எல்லாம் காக்கா உட்கார பழம்பழம் விழுந்த கதை தான். நானும் உங்களுக்கு குழப்பல, ஆனா என் கேள்விக்கு மட்டும் உங்ககிட்ட பதில் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. எங்கிட்ட மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருகிட்டையும் இதுக்கு பதிலே இருக்காது, இருக்கவும் முடியாது. கரண்ட் வந்துருச்சு. நீ ரூமுக்கு போய் ஏசி ஆன் பண்ணிட்டு தூங்கு. என்னையும் நிம்மதியா தூங்க விடு. குட் நைட். மேல சொல்லுங்க மிஸ்டர் பாலு. நானும் ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். நாள் ஆக ஆக நானே குழம்பி போற அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டா. வாட்ஸ் ராங் வித் டாக்டர்? நதிங் மிஸ்டர் பாலு. நீங்க நினைக்கிற மாதிரி வியாதி ஒண்ணும் இல்ல. இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன். தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசுமையில இருந்து மீள முடியாத ஒரு நிலைன்னு வேணும்னா சொல்லலாம். தட்ஸ் ஆல். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். சுண்டி போடுற நாணயத்துல 100 தடவையும் பூ விழுந்தா நாம அந்த நாணயத்தை சந்தேகப்படுறோம். ஒருவேளை 2 பக்கமும் பூ இருக்குமோன்னு திருப்பி பாக்குறோம். ஆனா தப்பு நாணயத்தின் பேர்ல இல்ல. அதே மாதிரி ஏப்ரல் 24, மே 24, ஜூன் 24ன்னு வரிசையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் செத்து போனதும் வர்ற ஜூலை 24 உங்களுக்கு ஏதாவது விபரீதம் நடக்குமோன்னு இவங்க பயப்படுறாங்க.
தப்பு அந்த போட்டோ வரிசையில இல்லம்மா, உன் மனசுல தான் இருக்கு. அந்த கனவு வந்ததுனால தான் டாக்டர் எனக்கு சந்தேகமே வர ஆரம்பிச்சது. அந்த கனவு உனக்கு எத்தனை தடவை வந்தது? ஒரே ஒரு தடவை தான் டாக்டர். சாதாரணமா பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கனவுல வந்த அந்த ஓவியனோட குரல் உங்க காதுல ஏதாவது சொல்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். குட். ஒரு நிமிஷம். Congratulations, Mr. Balu. நீங்க அப்பாவ போறீங்க. Is it? Thank you, doctor. I'm very glad. சாந்தி, நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு. மிஸ்டர் பாலு கிட்ட சில விஷயம் பர்சனலா பேசணும். மிஸ்டர் பாலு, உங்க வைஃப்க்கு வியாதி ஒண்ணும் இல்ல. நீங்க பயப்பட வேண்டாம். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு மனசுல பயம் சஞ்சலம் ஏற்படுறது சகஜம். நீங்க தான் அனுசரிச்சு போகணும். All right. நான் சில டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றேன். Thank you, doctor. என்னது? என்ன சாந்தி, டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டல? இனிமே உன் மனசுல அந்த மாதிரி சந்தேகம் வராதே. அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வராது. வர 24ஆம் தேதி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பரவாயில்லையே, டாக்டர் கிட்ட வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, நல்லதா போச்சு. உங்க குழந்தை என் வயித்துல வளருதுன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சாமியார் சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்தது. சாமியாரா? ஆமா, கர்ப்பிணி பெண்ணோட சாபம் உங்களுக்கு பலிக்காதே. சாபமா? ஆமா, நீங்க தான் அப்பா ஆக போறீங்களே. என் விழியில் வளர்கின்ற அழகே, தொடர்கதை எனவே என் வழியில் தொடர்கின்ற நிழலே, பிரிவெனும் ஒரு வார்த்தை ஏது இருவரின் இடையே, நெஞ்சோடு பூத்த நீல பூவே வளர்க்கிற எனவே என் விழியில் வளர்கின்ற அழகே, தொடர்கதை எனவே என் வழியில் தொடர்கின்ற நிழலே. என்னோடு சேர்ந்த ஜீவனேயே வளர்ப்பிற எனவே என் விழியில் வளர்கின்ற அழகே, தொடர்கதை எனவே என் வழியில் தொடர்கின்ற நிழலே.
பாட்டு கேட்கலாம் கையிரண்டில் பிள்ளை செல்வம் வந்து சேரலாம் தாயே உம்மடி தாங்கிய செய்தான் என் போலான் மகனா நாளும் சிந்தனை ஊஞ்சலில் ஆடும் உன் போல் பொன் மகளா அன்பே என் காதில் கூற வேண்டும் வளர்ப்பிறை எனவே என் விழியில் வளர்கின்ற அழகே தொடர்கதை எனவே என் வழியில் தொடர்கின்ற நிழலே பிரிவின் ஒரு வார்த்தை ஏது இருவரின் இடையே நெஞ்சோடு பூத்த நீல பூவே வளர்ப்பிறை எனவே என் விழியில் வளர்கின்ற அழகே தொடர்கதை எனவே என் வழியில் தொடர்கின்ற நிழலே